1000 ஆண்டுகளை கடந்தும் தமிழரின் பெருமையை அகிலமெங்கும் பறைசாற்றும் அறத்தின் அடையாளம். இரவா புகழுடைய மூவேந்தர்கள்ல ஒரு குடியான சோழர் குடியுடைய ஈகை குணத்திற்கான காலத்தால் அழியாத சாட்சி ஆனைமங்கலம் செப்பேடு. அந்நிய நாட்டு மன்னன் கட்டிய ஆலயத்துக்கு தன்னுடைய ஊரையே தானமாக தந்த சோழ மன்னர்களின் இதயம் எவ்வளவு விசாலமானது! அகிலமாண்ட சோழ பேரரசின் இரு பெரும் தூண்களான ராசராச சோழனும் அவரது மகன் ராசேந்திர சோழனும் மண்ணையும் மக்கள் மனங்களையும் ஆண்ட கதை நமக்கு தெரியும். ஆனா கடல் கடந்த நாடுகளோடும் அவங்களுக்கு இருந்த நட்பு, கொடைத்தன்மை, மத நல்லிணக்கம் எப்படிப்பட்டது என்பதற்கான வாழும் சாட்சிதான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு. ஆனைமங்கலம் செப்பேடு உருவானதெப்படி, அது டச்சுக்காரர்கள் வசம் சிக்கியதெப்படி, நெதர்லாந்து சென்றதெப்படி, தாயை பிரிந்த செய் பல நூறு ஆண்டுகள் கழித்து தன் தாய்மடியை சேரும் ஒரு அற்புதமான உணர்வுடன் மீண்டும் இந்தியா திரும்புவதெப்படி, சோழ தேசம் நோக்கி ஒரு ஆத்மார்த்தமான நெடிய பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். முதல்ல இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி செப்பேடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். செப்பேடுங்கிறது வரலாற்று தகவல்கள், அரச கட்டளைகள், கொடைகள் தொடர்பான தகவல்களை நிரந்தரமா பதிவு செய்வதற்காக செப்பு தகடுகள்ல செதுக்கப்படக்கூடிய ஆவணங்கள். அந்த காலத்துல மன்னர்கள் தானமா வழங்கிய நில கொடைகள் எல்லாம் செப்பேடுகள்ல தான் பதிப்பாங்க. சோழ, பாண்டிய, பல்லவர் காலத்துல பல்வேறு வகையான நிலக்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பிரம்மதேயம், தேவதானம், பள்ளிச்சந்தம், சாலாபோகம் இதெல்லாம் நிலக்கொடைகள் தான். அதாவது அரசர்களால நிலங்கள் கொடையா வழங்கப்படுறது. பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அடுத்து தேவதானம் அல்லது திருவுடையாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில்களின் பராமரிப்பு மற்றும் வழிபாட்டு செலவுகளுக்காக கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். இந்த நிலங்கள்ல இருந்து வரக்கூடிய வருவாய் நேரடியா கோயில் கணக்குல சேர்க்கப்படும். சிவன் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை தேவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைணவ கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை திருவுடையாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பள்ளிச்சந்தம், சமண மற்றும் பௌத்த சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடைகள். தமிழ் மண்ணில் சமய நல்லிணக்கம் இருந்ததை உணர்த்தக்கூடிய முக்கியமான ஆதாரம் இது. அடுத்து சாலாபோகம், கல்வி கூடங்கள் மற்றும் அன்னச்சத்திரங்கள், தர்ம செயல்களை செய்யக்கூடிய சாலைகளுக்காக வழங்கப்பட்ட நிலங்கள். இந்த மாதிரியான நிலக்கொடைகளை செப்பேடுகள்ல தான் பதிப்பாங்க. அடுத்து போர்கள்ல மன்னர்கள் பெற்ற வெற்றிகள், அவங்க வம்சாவளி வரலாற்றை பிற்கால சந்ததியினர் தெரிஞ்சுக்கிறதுக்காக செப்பேடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தகவல்கள் அடங்கிய செப்பு தகடுகளை பெரிய வளையத்துல கோர்த்து அதுக்கு மேல அரச லட்சினை, அதாவது முத்திரையை பொறிச்சிருப்பாங்க. சரி, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனைமங்கலம் அப்படிங்கிறது நம்ம நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். சூடாமணி வர்மதேவன் 10ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி, 11ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல தென்கிழக்கு ஆசியால புகழ்பெற்று விளங்கின ஸ்ரீ விஜய பேரரசுடைய மாமன்னர். அதாவது கிபி 988 1008ஆம் ஆண்டு வரைக்கும் ஸ்ரீ விஜய பேரரசு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுமத்ரா, ஜாவா தீவுகள் அடங்கிய இந்தோனேஷியா, கடாரத்தை உள்ளடக்கிய மலேசியா மற்றும் தாய்லாந்தின் தெற்கு பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய தீவு கூட்ட பேரரசு தான் ஸ்ரீ விஜயம். இதோட தலைநகரம் சுமத்ரால உள்ள பாலெம்பாங் அப்படிங்கிற இடத்துல இருந்தது. கடல் வாணிபத்துல உலக புகழ்பெற்ற இந்த நாடு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட கடல் வழி பாதையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது. இந்த நாட்டை ஆண்ட சைலேந்திர வம்சம்ன்ற அரச பரம்பரையை சேர்ந்தவர் தான் இந்த சூடாமணி வர்மன். இவங்க புத்த மதத்தை தீவிரமா பின்பற்றினாங்க. நம்ம முதலாம் ராசராச சோழன் கிபி 985 1014ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்த வலிமை மிக்க சோழ மாமன்னர். சோழ பேரரசுடைய பொற்காலத்தை உருவாக்கின பெருமை கொண்டவர். சுந்தர சோழர் மற்றும் வானவன் மாதேவியுடைய புதல்வன். இவருடைய இயற்பெயர் தான் அருள்மொழிவர்மன், அதாவது பொன்னியின் செல்வன். இவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் படுகொலை செய்யப்பட்டாரு. தன் சித்தப்பா உத்தம சோழனுக்காக தன்னுடைய அரச பதவியை விட்டு கொடுத்து அவரோட ஆட்சிக்கு அப்புறம் மக்கள் விருப்பப்படி கிபி 985 அரியணை ஏறினவர் தான் ராசராச சோழன். அரசர்களுக்கெல்லாம் அரசன். இவர் அரியணை ஏறினப்ப சோழ நாடு சிறிய பரப்புல தான் இருந்துச்சு. ஆனா தன்னுடைய அசாத்திய திறமையால சோழ பேரரச ஒரு மாபெரும் பேரரசா மாத்தினாரு.
இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடத்தின முக்கியமான போர் தான் காந்தலூர் சாலை போர். காந்தலூர் சாலை அப்படிங்கிறது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வலிசாலா அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கு. போர் நுட்பங்கள், வியூகங்கள் கற்பிக்கப்பட்ட இடம்தான் காந்தலூர் சாலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல ராசராச சோழனுக்கும் சேர மன்னனான முதலாம் பாஸ்கர ரவிவர்மனுக்கும் இடையில போர் நடந்துச்சான். இந்த முதலாம் பாஸ்கர ரவிவர்மன் தான் அங்கிருந்த யூதர்களுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்கினவர். அதுக்கான ஆதாரம் தான் யூதர்களுக்கான தாமிர பட்டயம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இவருடைய ஆட்சி காலத்துல தான் சேர நாட்டுல காந்தலூர் போர் பயிற்சி பள்ளி நடத்தப்பட்டு வந்திருக்கு. ஆதித்த கரிகாலனுடைய கொலைக்கு பின்னாடி இந்த காந்தலூர் சாலை இருந்ததா சொல்லப்படுது. அதனால அதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையா ராசராச சோழன் படையெடுத்து போய் காந்தலூர் சாலையை தோற்கடிச்சாரு அப்படிங்கிறதும் ஒரு ஆய்வு இருக்கு. காந்தலூர் சாலை கலமறு தருளிய கோவி ராசராச கேசரி அப்படிங்கிற கல்வெட்டும் கிடைச்சிருக்கு. கலமறுத்து அப்படின்னா கப்பல்களை வீழ்த்தி, அதாவது இந்த காந்தலூர் சாலை அப்படிங்கிறது ஒரு கடற்கரை நகரம். அப்படி கடற்படைகளுக்கு இடையில நடந்த போர்ல சோழ மன்னர் வென்றாரு அப்படிங்கிறது வரலாறு. இன்னொரு நடுகலும் கிடைச்சது செங்கம் பகுதியில. அதுலயும் காந்தலூர் போர் பத்தின தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதுல சாலை மறுத்து அங்குள்ள மலையாளர் சிரமறுத்து, அதாவது தலை அறுத்து அப்படின்னு. காந்தலூர் போர்ல ராசராச சோழன் தன்னை எதிர்த்த மலையாளர்களை சிரமறுத்தாரு அப்படிங்கறத இதுக்கான அர்த்தம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே போல சேர சோழ பாண்டிய அப்படிங்கிற 3 முடிகளையும் சூடியதால இவருக்கு மும்முடி சோழன் அப்படிங்கிற பேரும் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 பேரரசுகளையும் தன்னோட ஒற்றை குடைக்கு கீழே கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா ஆனைமங்கலம் செப்பேட்டுல இதுக்கான ஆதாரம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நான் போக போக சொல்றேன். அதே மாதிரி மைசூர், கலிங்கம், அதாவது ஒடிசா வரைக்கும் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தியிருக்காரு. மாலத்தீவுகளையும் தன் வசப்படுத்தியிருக்காரு. அதே போல ராசராச சோழனுடைய பெயரை வரலாற்றுல அழியாம நிலைத்து நிற்க செய்யும் விதமா இன்னைக்கும் கம்பீரமா நின்னுக்கிட்டு இருக்கு தஞ்சை பெரிய கோயில். ஆக நம்ம ராசராச சோழனுடைய சோழ நாடும் சூடாமணி வர்மதேவனுடைய ஸ்ரீ விஜய நாடும் கடல் வழி வணிகத்துல கொடிகட்டி பறந்தாங்க. குறிப்பா சீனாவோட சோழர்கள் வணிகம் செய்ய ஸ்ரீ விஜய நாட்டுடைய கடல் எல்லையை தான் கடந்து போகணும். ஆக வர்த்தக ரீதியிலான சுமூகமான உறவுக்காக ராசராச சோழனும் சூடாமணிவர்மனும் மிக நெருக்கமான நட்புறவோட இருந்திருக்காங்க. இந்த நட்பால தான் இரு நாட்டு வணிகர்களும் எந்தவித தடையும் இல்லாம கடல் கடந்தும் வாணிபம் செஞ்சிருக்காங்க. சரி, நாகையில எப்படி புத்த விகாரம் வந்தது, அதன் மூலமா எப்படி ஆனைமங்கலம் செப்பேடு உருவாச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த காலத்துல சோழர்களுடைய முதன்மையான துறைமுகமா நாகப்பட்டினம் இருந்திருக்கு. இதோட பழமையான பெயர் சோழகுலவல்லிப்பட்டினம். ஸ்ரீ விஜய நாட்டுடைய பௌத்த வணிகர்களும் துறவிகளும் வணிக நிமித்தமா நாகப்பட்டினத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்க. அப்படி வந்து போகக்கூடிய வணிகர்கள் தங்கி வழிபட ஒரு பிரம்மாண்ட பௌத்த விகாரத்தை, அதாவது புத்த மடாலயம் அல்லது கோயில்னு சொல்லலாம், அந்த பௌத்த விகாரத்தை கட்ட சூடாமணி வர்மதேவன் விரும்பியிருக்காரு. அதனால ராசராச சோழன் கிட்ட அனுமதி கேட்கிறாரு. அதுக்காக உயர் அதிகாரிகள் அடங்கிய ஒரு தூதுக்குழுவையும் தஞ்சாவூருக்கு இவர் அனுப்பி வைக்கிறாரு. ராசராசன் தீவிரமான சிவபக்தர். ஆனா அவருடைய மத நல்லிணக்க கொள்கையை பாருங்க. புத்தர் கோயில் கட்டவும் தாராளமா அனுமதி வழங்குறாரு. அந்த அளவுக்கு தாராள மனம் கொண்டவர் ராசராச சோழன். எல்லா மதங்களையும் மதிச்சவர். அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியே அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு முன்னுதாரணமா திகழ்ந்திருக்காரு ராசராச சோழன். ஏன்னா பௌத்த விகாரம் கட்ட அனுமதி கொடுத்ததோட அதுக்கான நிலத்தையும் தானமா வழங்கியிருக்காரு. மாமன்னர் ராசராச சோழன் நிர்வாக வசதிக்காக சோழ பேரரச பல மண்டலங்களாவும் வளநாடுகளாவும் நாடுகளாவும் கூற்றங்களாவும் பிரிச்சிருந்தார். மண்டலம் அப்படின்னா மாநிலம். சோழ பேரரசின் மிகப்பெரிய நிர்வாக பிரிவு தான் இந்த மண்டலம். வளநாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மண்டலமும் பல வளநாடுகளா பிரிக்கப்பட்டுச்சு, அதாவது மாவட்டங்கள் மாதிரி. நாடு அப்படின்னா வளநாடுகள் பல நாடுகளா பிரிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தாலுகா, வட்டம் அந்த மாதிரி. அடுத்து கூற்றம். கூற்றம் அப்படின்னா சின்ன சின்ன கிராமங்கள். சத்திரிய சிகாமணி வளநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ராசராச சோழனுடைய பட்டப்பெயர்கள்ல ஒன்னான சத்திரிய சிகாமணி, சத்திரியர்களின் சிகரம் போன்றவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பெயரால் அமைக்கப்பட்ட ஒரு மாவட்டம், அதாவது வளநாடு, இன்னைக்கு இருக்கக்கூடிய தஞ்சாவூர், நாகப்பட்டினத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கிய இடம். இந்த வளநாட்டுக்கு கீழே இருந்த ஒரு வட்டார பிரிவு தான் பட்டின கூற்றம். கடற்கரை நகரமான நாகப்பட்டினத்தை மையமா வச்சு சுற்றியுள்ள ஊர்கள் இதுல அடங்கியிருந்ததால இதுக்கு பட்டின கூற்றம் அப்படின்னு பேர் வந்துச்சு. சத்திரிய சிகாமணி வளநாட்டுல பட்டின கூற்றத்துல தான் இந்த புத்த விகாரம் கட்டப்பட்டுச்சு. சூடாமணிவர்மன் அனுப்பிய அந்த தூதுக்குழு கேட்டுக்கிட்ட மாதிரியே கோரிக்கையையும் நிறைவேற்றி அதுக்கான ஆணை வழங்கி உடனடியா அந்த பட்டின கூற்றத்துல இருந்த ஆனைமங்கலம் அப்படிங்கிற கிராம எல்லையையும் தானமா கொடுத்திருக்காரு
முதலாம் ராசராச சோழன். இதுதான் ஆனைமங்கலம் செப்பேடு பிறந்த கதை. கிடார தைரையன் சூளாமணி பன்ம சத்திரிய சிகாமணி ஒளநாட்டு பட்டின கூற்றத்து நாகப்பட்டின தெடுப்புக்கின்ற சூளாமணி பன்ம விகாரத்து பள்ளிக்கு வேண்டும் நிபந்தத்துக்கு சத்திரிய சிகாமணி ஒளநாட்டு பட்டண கூற்றத்து ஆனைமங்கலம் பள்ளிச்சந்தம். அதாவது சோழ நாட்டுடைய சத்திரிய சிகாமணி வளநாட்டின் ஒரு பகுதியான பட்டண கூற்றம் நாகப்பட்டினம் பகுதியில கிடாரத்தைரையன் அப்படின்னா கிடாரத்தை ஆண்ட, அதாவது மலேசிய பகுதியை ஆண்ட சூடாமணி வர்மனைத்தான் பன்ம அப்படின்னு சொல்றாங்க. அவர் கட்டின பௌத்த விகாரத்து பள்ளிக்கு நிபந்தத்துக்கு அப்படின்னா நன்கொடையா அப்படின்னு அர்த்தம். சத்திரிய சிகாமணி வளநாட்டு பட்டண கூற்றத்து ஆனைமங்கலம் பள்ளிச்சந்தம் அப்படின்னா இந்த பள்ளிச்சந்தம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது பௌத்தம் சமண மடாலயங்களுக்கான நிலக்கொடை. ஆக இந்த பௌத்த விகாரத்து பள்ளிக்கு இந்த ஆனைமங்கலம் நிலக்கொடையா வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஒட்டுமொத்த கிராமத்தையும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மொத்த வரி வருவாயையும் தானமா கொடுத்திருக்காரு ராசராச சோழன். இது ஒரு வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலம். அதாவது ஆனைமங்கலம் கிராம மக்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலவரிய இனி சோழ அரசுக்கு செலுத்தாம நேரடியா இந்த சூளாமணி விகாரத்துடைய நிர்வாகத்துக்கு செலுத்தணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டுச்சு. இதை ராசராச சோழன் வாய்மொழியா உத்தரவிட்டிருக்காரு. முதல்ல இந்த உத்தரவை தொடர்ந்து உத்தர மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, அரசருடைய முதன்மை மந்திரி. அவரும் திருமந்திர ஓலை எழுதுபவர், அதாவது அரசாணைகளை ஓலையில எழுதக்கூடியவர். இவங்க அந்த வாய்மொழி உத்தரவை ஆவணப்படுத்தியிருக்காங்க. இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டதும் அடுத்து சோழ அரசுடைய அதிகாரிகள் ஆனைமங்கலம் கிராமத்துக்கு நேர்ல போறாங்க. ஒரு பெண் யானையின் மேல அதிகாரிகளை உட்கார வச்சு அந்த கிராமத்துடைய எல்லைகளை சுத்தி வலம் வர வைக்கிறாங்க. அந்த யானை நடந்து சென்ற பாதையை எல்லையா வச்சு 4 புற எல்லைகளையும் துல்லியமா குறிச்சு புத்த விகாரத்துக்கு தாராளமா நிலத்தை பிரிச்சு தர்றாங்க. ஏன் பெண் யானைய நடக்க வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிடி நடத்தல் அப்படிம்பாங்க. பிடி அப்படின்னா பெண் யானை. சோழர் காலத்துல ஒரு கிராமத்தையோ அல்லது குறிப்பிட்ட நிலப்பகுதியையோ இன்னொருவருக்கு தானமா வழங்கும் போது அதனுடைய எல்லைகளை துல்லியமா வரையறுக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு தொன்மையான நடைமுறை தான் பிடி நடத்தல். ஆண் யானையை விடுத்து ஏன் பிரத்யேகமா பெண் யானையை நடக்க வச்சு எல்லையை பிரிச்சாங்க அப்படின்னா, யானைகள்ல ஆண் யானை களிரும்போம், பெரும்பாலும் அது ரொம்ப ஆக்ரோஷமான குணமுடையது, திடீர்னு மதம் பிடிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா பெண் யானை பிடின்னு சொல்லுவாங்க, இயல்பிலேயே ரொம்ப சாந்தமான நிதானமான அப்புறம் மனிதர்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடிய குணம் கொண்டது. பெண் யானை ஆர்ப்பாட்டம் செய்யாம காடு மேடு வயல்வெளிகள்னு அனைத்து பகுதிகளையும் மிக துல்லியமா நிதானமா நடந்து செல்லும். அப்படிங்கிறதால பெண் யானையை நடக்க விட்டு அளவெடுப்பாங்க. யானை நடந்து செல்லும் அந்த பாதையை தொடர்ந்து பின்னால வரக்கூடிய ஊழியர்கள் எல்லையை குறிக்கும் வகையில எல்லை கற்களை நட்டுக்கிட்டே வருவாங்க. யானை நடந்து முடிச்சதும் அது சுத்தின ஒட்டுமொத்த பரப்பளவையும் கணக்கிடப்பட்டு செப்பேட்டுல அதிகாரப்பூர்வமா எழுதிடுவாங்க. பிடி சூழ்ந்து பிடாகை நடந்து கல்லுங்கள்ளியும் நாட்டி கல் மற்றும் கள்ளி செடிகளை வச்சு வேலி அமைச்சிருவாங்க. கிபி 1005 1006 ஆண்டு வாக்கில் கட்டுமான பணிகள் அங்க தொடங்குது. விகாரத்துடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே மன்னன் சூடாமணிவர்மன் காலமாகிட்டாரு. அவருக்கு பின்னாடி அவருடைய மகன் ஸ்ரீ மார விஜயோத்துங்கவர்மன் அரியணை ஏறாரு. அவர் தன்னுடைய தந்தையின் நினைவாகவும் அவரோட பெயர்லையும் இந்த பௌத்த ஆலயத்துக்கு சூடாமணி விகாரம் அப்படின்னு பெயரிட்டாரு. மாமன்னர் முதலாம் ராசராச சோழன் வாய்மொழியா இட்ட ஆனைமங்கலம் கிராமத்து அரசாணை அவரோட மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் முதலாம் ராசேந்திர சோழன் ஆட்சி காலத்துல செப்பேடா மாற்றப்படுது. திருமந்திர ஓலையில பதிவு செய்யப்பட்டது கிபி 1006 ஆண்டுல. அதை காலத்தால அழியாத நிரந்தர ஆவணமா மாத்த முடிவு செஞ்சு கிபி 1014-15 ஆண்டு வாக்குல இந்த ஓலை ஆணை செப்பேடா மாற்றப்படுது. ஓலைகள் எழுதல சிதிலமடைய வாய்ப்பு இருக்கிறதால நிலதானங்கள் போன்ற மிக முக்கியமான ஒப்பந்தங்களை செம்பினால் ஆன தகடுகளில் பொறிக்கிறது வழக்கம். அதன்படி இதுவும் செப்பேடாக்கப்பட்டுச்சு. இந்த செப்பேட்டுல மொத்தம் 21 செப்பு தகடுகள் இருக்கு. ஒவ்வொரு தகடும் 14 அங்குலம் நீளமும் 5.25 அங்குலம் அகலமும் கொண்டது. செவ்வக வடிவுல தடிமனான செப்பு தகடுகளா செய்யப்பட்டிருக்கு. இந்த 21 தகடுகளுடைய இடது பக்கத்துல ஒரு துளையிடப்பட்டு அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய வளையம் காப்பர் ரிங் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுல கோர்த்து வச்சிருப்பாங்க. இந்த வளையத்தை பிரிக்க முடியாதபடி அதன் 2 முனைகளும் ஒன்னா இணைக்கப்பட்டு அதன் மேல சோழர்களுடைய அரச முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கு. இதோட மொத்த எடை 30 கிலோ. இந்த செப்பேட்டு வளையத்துடைய மேல இருக்கக்கூடிய அரச முத்திரை ரொம்ப கலைநயத்தோட உருவாக்கப்பட்டிருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். சோழர்குல சின்னமான புலி அமர்ந்த நிலையிலையும் புலிக்கு பக்கத்துல சோழர்களால வெல்லப்பட்ட பாண்டியர்களுடைய சின்னமான இரட்டை மீன்கள் செதுக்கப்பட்டிருக்கு. புலிக்கு மீன்களுக்கு கீழே சேரர்களுடைய சின்னமான வில் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மும்முடி சோழன் அப்படின்னு, அது இதுதான்.
சேர சோழ பாண்டிய என்னும் 3 முடிகளையும் சூடியதால முதலாம் ராசராச சோழனுக்கு மும்முடி சோழன் அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு. 3 பேரரசுகளையும் தன்னுடைய ஒற்றை குடைக்கு கீழே கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் பார்த்தோம். அதை விளக்குற மாதிரி புலியின் தலைக்கு மேல சோழர்களின் வெண்கொற்ற குடை இருக்கும். 2 புறங்கள்லையும் சாமரம் வீசுற மாதிரி சின்னம் இருக்கும். அதே மாதிரி மங்கள சின்னமான குத்து விளக்குகளும் இருக்கும். இந்த முத்திரையை சுற்றி கிரந்த எழுத்துக்கள்ல ஒரு வரி எழுதப்பட்டிருக்கு. 3 உலகங்களையும் ஆளும் சோழ சக்கரவர்த்தி முதலாம் ராசேந்திர சோழனின் கட்டளை இது அப்படின்னு பொருள்படக்கூடிய வாக்கியம் அதுல இடம்பெற்றிருக்கு. இதுல 16 தகடுகள் தமிழ்ல இருக்கு, 5 தகடுகள் மட்டும் சமஸ்கிருதத்துல இருக்கு. சரி, இந்த செப்பேடு எப்படி டச்சுக்காரர்கள் வசம் போச்சு அப்படின்னா, சோழர்களால நாகப்பட்டினம் பௌத்த விகாரத்துல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்த இந்த செப்பேடு அடுத்தடுத்த நூற்றாண்டுகள்ல சோழ பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறமும் பல படையெடுப்புகளுக்கு அப்புறமும் அங்கே பத்திரமா தான் இருந்திருக்கு. கிபி 17ஆம் நூற்றாண்டுல வணிகம் செய்ய ஐரோப்பிய நாடான நெதர்லாந்துடைய டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தமிழ் மண்ணுக்குள்ள நுழையறாங்க. கிபி 1658ல டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களை வென்று நாகப்பட்டினத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. நாகப்பட்டினத்தை கைப்பற்றிய டச்சுக்காரர்கள் அங்க இருக்கக்கூடிய கோட்டைகள், பழைய கட்டடங்கள், அப்புறம் நிலங்களை ஆய்வு செய்யறாங்க. அப்பதான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு டச்சு அதிகாரிகள் கிட்ட கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அங்கிருந்து கப்பல் வழியா நெதர்லாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. தொடக்கத்துல இது டச்சு கம்பெனியுடைய ஆவண காப்பகத்துல வைக்கப்பட்டிருந்துச்சு. இது நெதர்லாந்துடைய லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு எப்படி போச்சு அப்படின்னா, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி பிற்காலத்துல கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க வசம் இருந்த பல வரலாற்று பொருட்கள் பொது ஏலத்துக்கும் அருங்காட்சியகங்களுக்கும் போகுது. கிபி 1833ஆம் ஆண்டு நெதர்லாந்து நாட்டுடைய புகழ்பெற்ற பழமையான லெய்டன் பல்கலைக்கழகத்துடைய அருங்காட்சியகத்துக்கு இந்த செப்பேடுகள் ஒப்படைக்கப்படுது. லெய்டன் பல்கலைக்கழகத்துல வைக்கப்பட்டதால உலக வரலாற்று ஆய்வாளர்கள் இதுக்கு லெய்டன் செப்பேடுகள் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனைமங்கலம் கிராமத்தை குறிப்பிடக்கூடிய 21 தகடுகள் கொண்ட தொகுப்பு பெரிய லெய்டன் செப்பேடு அப்படின்னும், முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்து 3 தகடுகள் கொண்ட சிறிய தொகுப்பு சிறிய லெய்டன் செப்பேடு அப்படின்னு அழைக்கப்படுது. சரி, ஆனைமங்கலம் செப்பேடு இருக்கு, அதுக்குரிய சூடாமணி புத்த விகாரத்துக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நாகப்பட்டினத்துல சோழர் காலத்திலையும் அதற்கு பின்பும் கூட சுமார் 800 ஆண்டுகளுக்கு மேலா பௌத்த மதத்துடைய கம்பீரமான அடையாளமா திகழ்ந்த சூடாமணி விகாரத்துடைய வீழ்ச்சி எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். கிபி 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல நாகப்பட்டினம் பகுதி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அப்ப பாண்டிச்சேரியை தலைமையகமா கொண்டு செயல்பட்டு வந்த பிரெஞ்சு கத்தோலிக்க இயேசு சபையினர், இவங்களை ஜெசூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அங்கிருந்த பிற மத குழுக்களுக்கும் பிரெஞ்சு நிர்வாகத்துக்கும் இடையில சில அரசியல் மற்றும் மத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதன் காரணமா இந்த இயேசு சபையினர் பாண்டிச்சேரியிலிருந்து வெளியேற்றப்பட்டதா சொல்லப்படுது. அப்படி வெளியேறி அவங்க பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த நாகப்பட்டினத்துக்கு வந்து அங்க நிலங்களை வாங்கி குடியேறினாங்களாம். அங்க ஒரு கல்லூரியும் கட்டியிருக்காங்க. அப்ப தங்களுடைய கல்லூரி மற்றும் குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புத்த விகாரத்தை காட்டி, இது எப்ப வேணாலும் இடிஞ்சு விழுந்துடலாம், உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு பிரிட்டிஷ் அரசு கிட்ட முறையிட்டாங்களாம். ஆனா அந்த இயேசு சபையினர் சொன்ன மாதிரி அந்த கட்டடம் அவ்வளோ பலவீனமாலாம் இல்ல, அது எந்த அளவுக்கு வலிமையா இருந்துச்சு அப்படின்னா, அது சாதாரணமா இடிக்க முடியாம வெடிமருந்துகளை பயன்படுத்தி தகர்க்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இயேசு சபையுடைய தொடர் கோரிக்கையை ஏற்று சென்னை மாகாண ஆளுநர் லார்ட் நேப்பியர் அளித்த உத்தரவின்படி 1867 ஆகஸ்ட் 28 அன்னைக்கு சூடாமணி புத்த விகாரம் தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. கோபுரம் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நூற்றுக்கணக்கான புத்தர் சிலைகள் இருந்திருக்கு. இயேசு சபையினர் அந்த சிலைகள்ல சிலதை எடுத்துட்டு போயிட்டாங்களாம். மீதியுள்ள சிலைகள் சென்னை அருங்காட்சியகத்துடைய பௌத்த பிரிவுல வைக்கப்பட்டிருக்கு. சரி, நெதர்லாந்துல சிக்கி இருக்கக்கூடிய ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவுக்கு கொண்டு வர இந்திய அரசு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டுட்டே வந்துச்சு. ஐக்கிய நாடுகளுடைய கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோவும் பலமா வலியுறுத்துச்சு. இதன் விளைவா நெதர்லாந்து சென்றிருந்த பிரதமர் மோடி கிட்ட இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பல தலைவர்களும் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. லெய்டன் பல்கலைக்கழகத்துல கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளா பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த செப்பேடுகள் ஒரு வழியா மறுபடியும் இந்தியா திரும்பும் நிலையில அதனுடைய தாய் மண்ணான தமிழ்நாட்டு கிட்ட அதை ஒப்படைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டு இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் பாட்டன் முப்பாட்டன் தன் கைகளால் செதுக்கி சோழ பேரரசுடைய கொடைத்தன்மையை பறைசாற்றிய ஆனைமங்கலம் செப்பேடுகள் வெறும் செப்பு தகடுகள் மட்டும் கிடையாது, தமிழனுடைய முகவரி. நம் தாயகத்துடைய வரலாற்று பெருமையை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவது நம் அடையாளத்தை மீட்டெடுக்கும் தார்மீக உரிமை. பன்னெடுங்காலமா நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த இந்த தமிழ் மண்ணில் தான்
அந்த செப்பேடுகள் ஒளிரணும். காவிரியின் மடியில் உருவான சோழ பேரரசின் சாட்சியை மீண்டும் காவிரி மண்ணிற்கே கொண்டு வந்து சேர்ப்பதே நாம் நம் வரலாற்றுக்கு செய்யும் ஆகச்சிறந்த மரியாதை.